ஒரு 2.5 வயசு குழந்தைக்கு வலிப்பு வருதுன்னு சொல்லி அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அங்க செக் பண்ண டாக்டர்ஸ் அந்த குழந்தை ஏற்கனவே இறந்துருச்சுன்னு சொல்லிடுறாங்க. இந்த மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி குழந்தையோட அப்பா வந்து அஞ்சட்டி காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாரு. சந்தேக மரணத்தின் அடிப்படையில் குழந்தையோட உடல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த குழந்தை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி தெரிய வருது. குழந்தையோட உட்பாகங்கள்ல காயங்கள்லாம் இருக்கிறது கண்டறியப்படுது. உடனே போலீஸ் வந்து விசாரணை செய்யும் போது தான் தெரிய வருது, இந்த பெண்ணுக்கும் அங்குள்ள திமுக இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் பெரிய நாயகத்துக்கும் தகாத உறவு இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த குழந்தை மட்டும் தனியா இருந்ததுனால இந்த குழந்தைகிட்ட அவங்க தாய்க்கே தெரியாம தகாத உறவுல ஈடுபட்டிருக்காங்க. அதன் மூலமா தான் இந்த குழந்தை வந்து உடல்நலம் குன்றி இது மாதிரி உயிரிழந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நேஷனல் லெவல்ல எல்லா மீடியாவும் கவர் பண்ணி பேசுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பெரிய அளவுல செய்தியா வந்து மாற்றப்படலை. இது மாற்றப்பட வேண்டிய ஒன்று. இது வந்து சட்ட ஒழுங்குக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்துமானா இது மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு பின்னணியில் காரணமா இருக்கிறது போதைப் பொருள். நீங்க வந்து போதை கலாச்சாரம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாயிட்டே இருக்கும், அதற்கு இணையாக குற்ற சம்பவமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நிரந்தரமா ஒரு டிஜிபி கூட போட முடியாத சூழல் தான் தமிழக அரசும் இருக்கு. இதனாலேயே பாத்தீங்கன்னா இது மாதிரியான போதை கலாச்சாரம் வந்து ஒரு பக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. ஸோ தேர்தல் கிட்ட வர்றதுனால கட்சிகள்லாம் அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சட்ட ஒழுங்குன்றது மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையாகவும் மாறிட்டு இருக்கு. அதுலேயே வந்து ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அப்படிங்கிறவங்க இது மாதிரியான விஷயங்கள்ல எவ்வளவு துணிச்சலா பண்றாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சின்ன குழந்தை 2.5 வயசு குழந்தைகிட்ட வந்து இவர்கள் என்ன ஆபாசத்தை பார்க்குறாங்கன்னு தெரியல. அவங்க தகாத உறவுல தாய் கூட இருந்ததுங்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அது குடும்ப பிரச்சனையாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறது கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் இல்லையா? இப்போ இதை வந்து ஊடகங்கள் முன்னிலைப்படுத்தி கேட்கணும் இல்லையா? அவர் வந்து திமுகவினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் அப்படிங்கிறதுனாலேயே கடந்து போறான்னு நமக்கு தெரியல. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம பதிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. அதனால அதை பேசணும்.